ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. தமிழ் உறவுகளே வணக்கம். சில நாட்கள் காணவில்லையே என்று அழைப்புகள் கிடைத்தன. குளிர்கால தொற்று எம்மையும் விட்டு வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஓரளவு தேறி வருகின்ற நிலையில் இப்பொழுது மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். ஜெர்மனி நாட்டு செய்திகள். ஜெர்மனியில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற மக்களில் 25% வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்கள் என புள்ளி விவரம் வெளிவந்துள்ளது. ஜெர்மன் நாட்டில் மக்கள் சனத்தொகையில் 25% வெளிநாட்டவர்களை பின்னணியாக கொண்டதாக தற்பொழுது ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவர்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் தமதுக்கு எவ்வகையான திருப்தியை கொண்டுள்ளார்கள் என்பதை பற்றி கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் 14.9% இவ்வகையான அடுத்த சந்ததியினர் தாம் இந்த நாட்டினுடைய நடவடிக்கைகள் திருப்தி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஏற்கனவே முன்கூட்டியே குடியேறியவர்கள் 52% தாம் இந்த நாட்டில் நலமுடன் வாழ்வதாக தெரிவித்ததாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் 21.2 மில்லியன் பேர் வெளிநாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி தொலைக்காட்சி நிறுவனத்திற்காக பலஸ்தீனத்தில் பணியாற்றிய பலஸ்தீனிய ஊடகர் கொல்லப்பட்டமை தொடர்பாக தற்பொழுது சர்ச்சைகள் எழுந்துள்ளன. ஜெர்மன் நாட்டின் தொலைக்காட்சி நிறுவனமான சட்டியப் என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு காசா பிரதேசத்தில் கடமையாற்றிய பலஸ்தீன பிரஜை ஒருவர் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலின் பொழுது கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலையை அடுத்து ஜெர்மன் நாட்டின் சட்டியப் தொலைக்காட்சி நிறுவனமானது இந்த கொலைக்கு எதிரான முறையில் இஸ்ரேலை குற்றம் சாட்டியிருந்தது. தற்பொழுது இஸ்ரேலுடைய உளவு அமைப்பினர் இவ்வாறு கொல்லப்பட்ட இந்த பாலஸ்தீன பிரஜையானவர் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் முக்கிய உறுப்பினராக அடையாளப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்திடையே சில விரிசலான கருத்துக்கள் முன்மொழியப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சட்டியேவினுடைய நடவடிக்கைக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதே வேளையில் சட்டியவானது தற்பொழுது இஸ்ரேல் நாட்டுடைய இராணுவத்தின் உளவு அமைப்பினில் தமக்கு இவ்வகையான கருத்தை தெரிவித்ததனால் தாம் திருப்தி அடைவதாக தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026 உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் இளையுதிர் காலத்தில் உதிர்ந்தார என்னையவர் இளவேனில் நாடி உதிர்ந்தார். ஜனவரி 1 ஜெர்மனி ஓபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள். ஜெர்மனி நாட்டில் கடுகதி பிரஜா உரிமை திட்டம் என்பது கைவிடப்படுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை இப்பொழுது வழங்கிக் கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஜெர்மனியில் கடுகதி பிரஜா உரிமை சட்டமானது இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நடவடிக்கையானது அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஜெர்மனியில் இரட்ட பிரஜா உரிமை சட்டமானது கடந்த ஆண்டிலிருந்து ஜெர்மனிக்கு அமலுக்கு வந்திருந்தது. இதேவேளை இந்த இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தை தற்பொழுது இல்லாது செய்ய வேண்டும் என்று
ஜெர்மனியின் ஆளுங்கட்சியுள்ள கூட்டுக் கட்சிகளின் பிரதான கட்சிகள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக பயன் மாநிலத்தை பிரதிபலிக்கின்ற அன்றைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற CSU கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்டெஃபான் மாயர் என்பவர் பில்ட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பிரபல பத்திரிகைக்கு செவி என்று கொடுக்கும் பொழுது இந்த இரட்டை பிரஜா உரிமையை பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்கின்றவர்கள் தாம் எந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சில சந்தேகங்களை எழுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் ஜெர்மன் நாட்டில் குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டு இவர்கள் குற்றவாளியாக கருதப்படும் பட்சத்தில் இவர்களுக்கு ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை இல்லாத சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இல்லாது செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இவர் முன்மொழிந்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு ஜெர்மனியில் மொத்தமாக 2,92,000 பேர் இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈரான் மற்றும் எரித்ரியா போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்கள் இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்கக்கூடியதாக அமுலில் சில சட்டங்கள் இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு சகலருக்கும் இவ்வாறு இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருக்க முடியும் என்ற சட்டமானது அமுலுக்கு வந்திருந்தது. அண்மை காலங்களாக ஜெர்மனியுடைய தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரானவர் அகதிகள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற நிலையில் குடியேற்றவாதிகளுக்கு எதிராகவும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக ஏற்கனவே அமுலில் இருந்த கடுகதி பிரஜா உரிமை சட்டத்தை இல்லாது செய்த பிற்பாடு தற்பொழுது இவ்வகையான கருத்துக்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகிறது. அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்படுகின்றது. ஜெர்மனியில் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவது சம்பந்தமாக ஜெர்மன் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 1/1/2026ஆம் ஆண்டிலிருந்து மணித்தியாலம் ஒன்றுக்கு அடிப்படை சம்பளமாக 13 யூரோக்கள் 90 சென்ட்டுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் 1/1/2027 இந்த அடிப்படை சம்பளமானது 14 யூரோ 60 சென்டாக உயர்த்தப்படும் என்றும் புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியின் 4 கூட்டு கட்சிகளில் பிரதான கட்சியாக இருக்கின்ற SPD கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பொழுது மணித்தியாலம் ஒன்றுக்கு அடிப்படை சம்பளமானது 15 யூரோக்களாக வழங்கப்பட வேண்டும் என்று தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்தது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த கட்சியால் மணித்தியாலத்துக்கு 15 யூரோவை கொடுக்க வேண்டும் என்று தமது கூட்டு கட்சியான CDU கட்சியை தமது திசைக்கு திருப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் ஆளும் கூட்டு கட்சிகள் தற்பொழுது தங்களிடையே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி இவ்வகையான புதிய சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் இயற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது அடிப்படை சம்பளமானது 12 யூரோக்கள் 82 சென்டாக உள்ளதாகவும் இவ்வாறு அடிப்படை சம்பளமானது உயர்த்தப்படும் பொழுது பல தொழில் நிறுவனங்கள் திண்டாட்டங்களுக்கு உள்ளாகலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தங்களுக்கு தொழிலாளர்களுக்கு கூடுதலான பணத்தை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் ஆபேர் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுகின்ற தொழில் வழங்குகின்றவருடைய சங்கங்களுடைய தலைவர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை ஏற்கனவே முன்மொழிந்திருந்தார். டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் பாடபோல் அவர்கள் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் பொழுது முதலாவதாக சிரிய நாட்டுக்கு சென்று சிரிய நாட்டினுடைய ஆட்சியாளர் அஹ்மத் அல் ஷாராவ் மற்றும் அந்த நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் அசாத் அல் ஷைகம் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஜெர்மனியில் வாழ்கின்ற சிரிய அகதிகள் விடயத்தில் சிரிய அகதிகள் தற்பொழுது சிரிய நாட்டிற்கு ஜெர்மன் நாட்டிலிருந்து திரும்பக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே வேளையில் சிரிய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஜெர்மன் அரசாங்கமானது 52.6 மில்லியன் யூரோக்களை நன்கொடையாக வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூடான் நாட்டில் அராபியர்களை கூடுதலாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற RSF அமைப்பானது சூடானிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசமான டாஃபூர் என்ற பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு டாஃபூர் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த RSF என்று சொல்லப்படுகின்ற துணை இராணுவ அமைப்பானது டாஃபூர் பிரதேசத்தில் பல கொலைகளை நடத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மனித உரிமை மீறலில் இந்த அமைப்பு ஈடுபட்டதாகவும் 2000க்கு மேற்பட்டவர்களை இவர்கள் தாம் அந்த பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிற்பாடு கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த RSF அமைப்பின் தலைவரான முகமட்
ஹமாடி என்பவருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் சில விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் தெரிய வந்த விடயமாகும். இதே வேளையில் இந்த RSF அமைப்பினுடைய தலைவராயிருக்கின்ற முகமட் ஹமாடி என்பவர் ஏற்கனவே சூடான் நாட்டுடைய தற்போதைய இராணுவ தளபதி அப்டெல் ஃபட்டால் புர்ஹானின் வலது கையாக கடமையாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026. உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள். இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார என்னை அவர் இளவேனில் நாடில் உதிர்ந்தார். ஜனவரி 1ஆம் தேதி ஜெர்மனி ஓபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள்.